இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ்லயும் நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அதோடைய மெரிட்ஸ் என்ன, அதோடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரேடிங்னு வரும்போதும் கூட நல்ல விஷயங்கள், நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் செலவிட்டா போதுமானது. 4வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்மளுடைய இந்த HCL Tech. மார்க்கெட் கேப் பரிச்சையில 3,94,771 கோடி இவங்க மார்க்கெட் கேப்பை வச்சிருக்காங்க. இட்ஸ் a large cap company. ICICI, HDFC அடுத்தபடி ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது பிரைவேட் பேங்க்ல ஒரு 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பேங்கிங் சர்வீஸ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாரம் வள்ளுவர் வழியில் வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் அதிகமாக தெரிந்த ஒரு குறள் தான். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிற இந்த குறள் எதை பத்தி சாதாரணமா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு அர்த்தம் என்ன, செய்ய தகுந்த செயலையும் அதன் வழிகளையும் எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும், துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது தவறு அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய சாராம்சம். இது வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி பொருந்துது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து டெய்லி ட்ரேடிங் பண்ண போறீங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர போறீங்களா, என்ன பர்பஸ்க்காக, அதுவுமே நீண்ட கால அடிப்படையில் வர போறீங்களா, இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் என்ன பண்ண போறேன், அதை நான் ஷேர்ஸ் எல்லாம் விற்று பணமாக்குவேன். ஸோ என்ன மாதிரி விஷயங்களுக்காக நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றீங்க, அதுதான் செய்ய தகுந்த செயல்கள். எதற்காக, அதுக்கான வழிகளையும் எண்ணிய பிறகு ஸோ உள்ள வரும்போதே அதுக்கு என்ன வழி, ஸோ ஷேர் மார்க்கெட்ல வந்து என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்காக என்ன ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா வந்து லாஸ் அப்படிங்கிறது வரும்னு எல்லாருமே சொல்றாங்களே, அப்ப லாஸ் எல்லாம் வந்ததுன்னா நம்மளால எவ்வளவு தூரம் அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா லாஸே வராத இடம் இது கிடையாது. ஸோ எந்த ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் லாஸ் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஆனா இந்த பிசினஸ்ல நம்மளுடைய லாஸ் கூடுதலா வரும்னு சொல்றாங்களே, அப்ப எந்த மாதிரி வழிகள்ல என்ன மாதிரி பண்ணுனா நமக்கு லாஸ் வரும், ஒரு மார்க்கெட்ல ஒரு பிசினஸ் பண்ணும்போது எப்படிலாம் லாஸ் ஏற்பட வழி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க, இல்ல இப்பெல்லாம் சமூக ஊடகங்கள்லாம் இருக்குது, நிறைய மேகசின்ஸ் இருக்குது, பேப்பர்ஸ் மூலமாக புக்ஸ் மூலமாகலாம் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அதை பற்றிய விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும், உள்ள வந்து இறங்கணும். சோ ஒரு நிபுணர்களை பார்த்து இதுல உள்ள பிரச்சனைகள்லாம் என்ன, எதனால இந்த பிரச்சனை ஏற்படுது, இதை தவிர்ப்பதற்கு ஏதாவது வழிகள்லாம் இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு கேட்டுக்கணும். வந்த பிறகு அப்புறம் லாஸ் ஆன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது லாஸ் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வழிகளும் உங்களுக்கு தெரியாம அப்புறம் ஷேர் மார்க்கெட் நல்ல லாஸ் அப்படிங்கறது தான் உங்களுக்கு கடைசியான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாம ஒரு பிசினஸ்ல நுழையறதுக்கு முன்னாடி அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாதக பாதகங்களையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ்லயும் நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அதோடைய மெரிட்ஸ் என்ன, அதோடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் உங்களுடைய டைரி இல்ல பேப்பர் எடுத்து நோட் பண்ணுங்க. உங்களால எந்த மாதிரி அளவுக்கு இந்த மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், மாதம் வாங்க முடியுமா, உங்களுடைய வேலைகளையும் பாதிக்க கூடாது. இது எப்போதுமே உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு செகண்டரி இன்கம் தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர பிரைமரி பிசினஸாக இதை நம்ம முதல்ல எடுத்தோனையே போக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் ஆன பிறகு வேணா நம்ம முழு நேரமாக இதை பற்றி யோசிக்கலாம். இளமை காலத்துல இருக்கிறவங்க தாராளமாக மற்ற வேலைகளை பார்த்து கொண்டே இந்த பிசினஸையும் நீங்க பண்ணலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ட்ரேடிங்னு வரும்போதும் கூட நல்ல விஷயங்கள், நல்ல டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் செலவிட்டா போதுமானது. நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம், உங்களுடைய மற்ற வேலைகளையும் தொடர்ந்து கொண்டு பண்ணலாம். சோ அதனால இதுக்கான வழிகள், நீங்க முதல்ல ஷேர் மார்க்கெட்ல வரதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு, அதுல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், என்னென்ன மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட்டையுமே எப்படி மேனேஜ் பண்றது, இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்குது. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ஊடகங்கள் மூலமாகவோ அல்லது ஒரு இன்ஸ்டிடியூட் மூலமாகவோ அது
அது இல்லாட்டினா உங்களுக்கு நிறைய நம்மளுடைய சோசியல் மீடியாலாம் இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாகவோ பல வழிகளை நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நல்லா கத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த பிசினஸ்ல துணிந்து என்ன பண்ணலாம், தாராளமாக இறங்கலாம். முதல்ல ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பொறுத்த மட்டும் முதல்ல அக்வயர் நாலேஜ் அக்வயர் பண்ணுங்க. அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கான்பிடன்ஸ் லெவல் உங்களுக்கு முதல்ல வரணும். இதுல பணம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்பிடன்ஸ் லெவல் வரணும். அப்படி வந்த பிறகுதான் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண பிறகும் கூட ஒரு சில லாஸ்லாம் கண்டிப்பாக ஏற்படும். 10 கம்பெனி வாங்குறோம்னா 10 கம்பெனியுமே நமக்கு இங்க என்ன வராது, ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சில கம்பெனிகள் உங்களுக்கு பிரச்சனைகள், அதாவது லாஸ் வைக்கலாம். அது மாதிரி லாஸ் வைக்கும் போதும் கூட பயந்துராம நம்ம துணிஞ்சுதான் வந்திருக்கோம். இந்த பிசினஸ்ல நமக்கு தெரியும் இந்த பிசினஸ்ல லாஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுக்கான வழிமுறைகள்ல இறங்கி நம்ம வந்து இந்த பிசினஸ் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லாபத்தை பார்க்கலாம். அப்படி இல்லாம ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட் பிசினஸே நீங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறத யோசிக்கிறதை தவிர்த்து விட்டு வருமுன் காப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் இந்த திருக்குறள் மூலமாக எளிமையாக நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிற இந்த திருக்குறள் இதுதான் உங்களுக்கு வலியுறுத்துது. நீங்க வந்து எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு ஆரம்பிங்க. ஆரம்பிச்ச பிறகு பின் வாங்காதீங்க. அதை நோக்கி முன்னோக்கி நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மார்க்கெட்லயும் நீங்க நல்ல லாபத்தை பெற முடியும். மார்க்கெட் கேப் வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற கம்பெனி HCL டெக் அப்படிங்கிற இந்த ஐடி கம்பெனி. இது பெரும்பாலுக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். ஐடி செக்டர் வரிசையில 4வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்மளுடைய இந்த HCL டெக். மார்க்கெட் கேப் வரிசையில 3,94,771 கோடி இவங்க மார்க்கெட் கேப்பை வச்சிருக்காங்க. இட்ஸ் a large cap கம்பெனி. இந்த பதிவின் போது 1452 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாகவும் நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய ஐடி கம்பெனில நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி 3.60 கொடுத்துட்டு வராங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்ல 9 பாயிண்ட் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குட் பினான்சியல்ஸ் கம்பெனி. ஒரு ஐடி பேஸ்ட் கம்பெனி, லீடிங்ல குளோபலா ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம். இவங்க ரீசெண்டாக ஏஐ சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியாக வளர்ந்திருக்கிறாங்க. இவங்க கூகுள் ஜெமினிக்கு வந்து ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டைப்ல இன்டகிரேட் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனி சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனி, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஐடி சொல்யூஷன் இது எல்லாத்தையுமே இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேர்ல்டு வைடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் 1,09,913 கோடி. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் 15,710 கோடி. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23%. ஸோ நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. டெட் ஈக்விட்டியும் குறைத்து கொண்டே வர்றாங்க. ஸோ ஐடி பேஸ்ட் கம்பெனில ஒரு தரமான நல்ல இடத்தை நம்ம HCL டெக் தாராளமாக கொடுக்கலாம். ப்ரமோட்டர் 60% வச்சிருக்காங்க. FIIs 19%, DII 15%, பப்ளிக் நாமளும் வச்சிருக்கிறோம் 4% கிட்ட வச்சிருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் டார்லிங் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 44 ஸ்கீம்ஸ்ல இந்த கம்பெனி இருக்கிறாங்க. FIIஸும் அதிகரித்து கொண்டே வர்றாங்க. 18% இருந்து 19% மாத்திருக்காங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட அவங்களுடைய காம்படிட்டர் அளவுக்கு நல்ல ஒரு டஃப் கொடுத்துட்டு வராங்க. TCS, இன்ஃபோசிஸ் இவங்களுக்குலாம் ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்மளுடைய இந்த HCL டெக் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ ஐடி துறையில நீண்டகால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ அவங்களுக்கு படியாக நம்ம அடுத்த சாய்ஸாக தாராளமாக HCL டெக் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டாக கூகுள் ஜெமினியோடலாம் இவங்க வந்து ஒரு டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடுத்து வரக்கூடிய இடத்துல பிடிக்க போகுது. ஸோ அந்த வரிசையில HCL டெக் வந்து முன்னணியில் இருக்கிறதுனால நீண்டகால அடிப்படையில் வாங்கும் போது கிட்டத்தட்ட 1,700 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய இந்த HCL டெக் அப்படிங்கிற இந்த ஐடி கம்பெனி. மார்க்கெட் கேப் வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு கம்பெனின்னு சொல்றதை விட பேங்க்னு சொல்லலாம். ஆக்சிஸ் பேங்க். இந்த கம்பெனி இந்த பதிவின் போது 1,268 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 3,92,194 கோடி. ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. பேங்கிங் வரிசையில பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியும் உங்களுக்கு நல்ல ஒரு தரமான இடத்தை வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ICICI, HDFC அடுத்தபடியாக ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது பிரைவேட் பேங்க்ல ஒரு 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பேங்கிங் சர்வீஸ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம கண்ட்ரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வெரி ஸ்ட்ரென்த் போத் இன் ரீட்டைல் அண்ட் as well as கார்ப்பரேட் பேங்கிங்ல. இந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேங்க். இந்த கம்பெனி கார்ப்பரேட், NRI இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல தரமான சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, டிமெட் அக்கவுண்ட் சர்வீசஸ், மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீசஸ் இப்படி எல்லா துறையிலையும் இந்த பேங்க் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சொல்லலாம். இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாகவும் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. நல்ல குட் பினான்சியல்ஸான ஒரு கம்பெனி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சமீப காலமாக ஆக்சிஸ் பேங்கை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 21ல இருந்து 22% ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல கிட்டத்தட்ட 40 ஸ்கீம்ஸ்ல இந்த பேங்க் வந்து இருக்கிறாங்க. இந்த பேங்கோட நெட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 1,12,759 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 16%, நெட் ப்ராஃபிட் 26,424 கோடி. இந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டர் 8%, இதுல எஃப்ஐஎஸ் தான் மிக அதிகமாக கிட்டத்தட்ட 53% வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 30%, பப்ளிக் நம்ம ப்ரமோட்டர் அளவுக்கு 7% வச்சிருக்கிறோம். இப்போ எஃப்ஐஎஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் சொல்லலாம். இவங்க ஒரு தரமான ஒரு சர்வீசஸையும் நல்ல ஒரு கார்ப்பரேட் லெவல்ல நிறைய ஒரு என்ஆர்ஐ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டிமெட் அக்கௌண்ட் ஓபனிங் சர்வீசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பா பண்ணிட்டு வர்றாங்க. இந்த கம்பெனி மார்க்கெட் கேப் வரிசையில 3 லட்சத்தையும் தாண்டி அடுத்தபடியாக 4 லட்சம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ நீண்ட கால அடிப்படையில பிரைவேட் பேங்க்ல தேடுறவங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.